நாம் இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஜனநாயகன் படப்பிடிப்பின் போது கடைசி படம் தொடர்பாக விஜயிடம் கேட்டதாக அதில் நடித்திருக்கக்கூடிய மமிதா பைஜு ஒரு நிகழ்ச்சியில பேசுறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கடைசி படம் குறித்து விஜயுடைய முடிவில் மாற்றம் ஏற்பட என்ன காரணம் சார்? இல்ல, விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிடம் வரை ஜனநாயகன் தான் தன்னுடைய கடைசி படம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காரு. அதே நேரம் 2026 தேர்தல் முடிவுக்கு பிறகு அவருடைய முடிவில் மாற்றம் இருக்கலாம். அதுதான் அவருடைய பேச்சு. அதான் மமிதா பைஜுவிடம் அவர் சொன்ன அந்த விஷயத்துல வெளிப்படுவது இந்த ஒரு விஷயம்தான். இன்றைய சூழல்ல இவர் நம்ம நடிப்பை தொடருவோம், ஜனநாயகனுக்கு பிறகு அடுத்தடுத்து படங்கள் நடிக்கணுங்கிற முடிவுக்கு விஜய் வரல. இதை நான் உறுதியா சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா, விஜய் எனக்கு ஜனநாயகன் தான் கடைசி படம் அப்படின்னு அறிவித்த போது அவருக்கு நெருக்கமான ஒரு நண்பர் இது குறித்து விஜயோட பேசும்போது, நீங்க ஏன் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்தீங்க, அது ரொம்ப அவசரமான ஒரு முடிவா தெரியுது, நீங்க இன்னைக்கு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய உயரத்துல இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படி ஒரு முடிவை எடுத்தீங்க அப்படின்னு விஜய் கிட்ட கேட்கும் போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் இதையெல்லாம் விட்டுட்டு வர்றேன் அப்படின்னா தான் மக்களுக்கு என் மேல நம்பிக்கை வரும், அதனாலதான் அந்த டிசிஷனையே எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. அதே நேரம் அந்த நண்பர் அவர்கிட்ட பேசும்போது, சரி ஓகே நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா இனிமே தொடர்ந்து இது குறித்து வலியுறுத்தாம இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு பாத்தீங்கன்னா விஜய் தரப்பிலிருந்து ஒரு பெரிய இது வரல, ஒரு சம்மதம் வரல, அப்படியே ஒரு மௌன பார்வையாளரா இருந்திருக்காரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் கடைசி படம் 2026 நமக்கு வெற்றி கிடைக்கும், தமிழ்நாடு முதலமைச்சர் நாற்காலியில நம்மால் உட்கார முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் இருக்காரு. அதே நேரம் என்னை போன்றவர்களுடைய கருத்தும் எதிர்பார்ப்பும் என்ன அப்படின்னா, விஜய்க்கு அவர் நினைத்த அந்த முதலமைச்சர் நாற்காலி கிடைக்கும் வரை அவர் தொடர்ந்து சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிறது தான். என்ன காரணம்னா, இன்றைக்கு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் உண்மையில் தமிழ் சினிமாவில் இன்றைக்கு நம்பர் 1 நடிகர் யாருன்னா விஜய் தான். அவருடைய படங்களுடைய வசூல், அவருடைய படங்களுடைய பிஸ்னஸ், விஜய் வாங்குகிற சம்பளம், இந்த எதையுமே பார்த்தீங்கன்னா மற்ற நடிகர்கள் யாருமே ரீச் பண்ணல, ரஜினிகாந்த் உட்பட. ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிற விஜய் இந்த அரசியலுக்காக அதை தூக்கி போட்டுட்டு போறதுங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லை. இன்னொன்னு, நடிகராகவே விஜய் இன்னும் தொட வேண்டிய உயரம்ங்கிறது நிறைய இருக்கு. ஸோ அதனாலதான் விஜய்க்கு இந்த மாதிரியான அட்வைஸுகள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. பட் வாட் எவர் இட் இஸ், 2026 தேர்தல் முடிவு தான் இதை தீர்மானிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட 2026 தேர்தலுடைய முடிவை பொறுத்தே அடுத்தடுத்த நடவடிக்கைகள், சினிமா தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து விஜய் தரப்புல சொல்லப்படும் அப்படின்னு ஒரு விஷயங்கள்லாம் பேசப்படுது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல அப்படின்னாலும் கூட அரசியல்ல, முழு நேர அரசியல்ல ஒரு உச்சத்தில் இருக்கும் போது அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில அரசியல்ல நம்பிக்கை இழந்து விட்டதாலதான் இது போன்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுதுல. இல்ல, அப்படி இதை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு இப்ப கமல்ஹாசனை நீங்க எடுத்துங்க. அவர் மக்கள் நீதி மையம் தொடங்கும் போது என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியன் 2 தான் என்னுடைய கடைசி படம், என்னுடைய எஞ்சிய காலம் முழுக்க நான் உங்களுக்கு தான் உழைக்க போறேன், நான் போதுமான அளவு பணம் சேர்த்துட்டேன், புகழ் சேர்த்துட்டேன், இனிமே என் வாழ்க்கையை உங்களுக்காகத்தான் அப்படின்னு மக்களை நோக்கி சொன்னார் கமல்ஹாசன். என்ன காரணத்தினால சொன்னார் அப்படின்னா, இப்ப மக்கள் நீதி மையம் கட்சியை தொடங்கினோம்னா தமிழ்நாடே தன்னுடைய பின்னால் வரும், தன்னை முதலமைச்சர் ஆக்குவாங்க அப்படின்னு அவர் நம்பினாரு. அந்த நம்பிக்கை நிறைவேறல. சொல்ல போனா கோயம்புத்தூர்ல அவராலேயே ஜெயிக்க முடியல. இந்த யதார்த்தம் தெரிந்த பிறகு தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு இன்னைக்கு அரசியலை ஒதுக்கி வச்சுட்டு அவர் சினிமாவில் கவனம் செலுத்துறாரு. கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்படி ஒரு முடிவு 2026 தேர்தலில் அமைந்தால் விஜய் பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் அவருடைய முடிவை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்தில் விஜய் நம்பிக்கை இழந்துட்டார், தொடர்ந்து படம் நடிப்பதற்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பித்தார் அப்படிங்கிறது ஒரு அதீத கற்பனை அல்லது வதந்தி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அரசியலில் தன்னால் ஜெயிக்க முடியுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. அந்த உறுதி அவருக்கு இருந்ததால் தான் இவ்வளவு பெரிய ஸ்தானத்தை தூக்கி போட்டுட்டு அவரு அரசியலுக்கு வந்தார். அதனால விஜயினுடைய மனதில் எந்த சலனமும் சஞ்சலமும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
சார், பொதுவாக நடிகர்களா உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது அரசியலுக்கு வராங்க. அரசியலும் உச்சக்கட்டத்தை அடையும் போது கூட ஒரு சிலர் நம்ம அரசியல் வரலாறு பின்னோக்கி பார்க்கும்போது அரசியலில் கூட உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது கூட தொடர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு படங்களை ஒரு சந்தர்ப்பங்களை நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில விஜயும் இது போன்ற ஒரு பாணியை கையில் எடுக்கிறாரு அப்படின்னா கூட விஜயை நம்பி ஒரு புது வழிக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நியூ ஜெனரேஷனுக்கு இது எது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? விஜயுடைய ரசிகர்களுக்கு தொடர்ந்து அவர் படம் நடிக்கிறார் அப்படிங்கிறதுல ஒரு ஹாப்பியான நியூஸா கூட இருக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் விஜயை நம்பி ஒரு புதிய வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் மத்தியில இது எது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது விஜய் சினிமாவில் நடிப்பதால் அவருக்கு அரசியல்ல மக்களுடைய ஆதரவு குறையும் அல்லது கிடைக்காது அப்படின்னு நான் நினைக்கல, நம்பல. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சினிமாவில் நடிப்பது அவருடைய அரசியலுக்கே ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப 2026 தேர்தலில் ஒருவேளை அவருக்கு அவர் நினைத்த வெற்றி கிடைக்கல அப்படின்னா அடுத்த 5 வருடங்களுக்கு, அதாவது 2031 வரை விஜய் தொடர்ந்து சினிமாவில் நடிக்கணும். அதே நேரம் அவர் நடிக்கிற படங்கள் அரசியல் ரீதியான இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற படங்களாக இருக்கும் பட்சம் அந்த படங்களின் மூலமாக விஜயனுடைய அரசியல் மக்களை மேலும் சென்றடையும் பட்சம் பார்த்தீங்கன்னா 2031 அவருக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதை விட்டுட்டு சினிமாவில் நம்ம நடிக்கணும், பணம் சம்பாதிக்கணுங்கிற அடிப்படையில வெறுமனே மசாலா படங்களில் மட்டுமே நடித்தால் அது அவருக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்காது. அதுக்கப்புறம் அந்த மசாலா படத்தில் நடிக்கும் போது மக்கள் முகம் சுளிக்கிற மாதிரி, உதாரணத்துக்கு சிகரெட் பிடிப்பது, மது அருந்துவது அல்லது ஒரு கவர்ச்சி நடனத்தில் ஆடுவது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணும்போது மக்கள் அவர் மீது ஒரு அதிருப்தி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி செய்யாமல் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற அரசியல் படங்களில் நடித்தால் நிச்சயமாக விஜய்க்கு சினிமாங்கிறது ஒரு கூடுதல் பலத்தை கொடுக்கும், அரசியலுக்கு சொல்றேன். அதனால பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஆடியன்ஸும் சரி, அதான் நான் சொல்றேன், ரசிகர்களை சொல்லல, பொதுமக்களை சொல்றேன். விஜய் சினிமாவில் நடிப்பதால் அவர் மீது மக்களுக்கு அபிமானம் கூடுமே தவிர நிச்சயமாக குறைவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி திரு பிஸ்மி, இணைப்பு